வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 எண்களும் தொடர் வரிசைகளும். இதுல பயிற்சி 2ல் 6ல 6வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. 450க்கு குறைவாக உள்ள அனைத்து ஒற்றை மிகைமுழுக்களின் கூடுதலை காண்க. ஒற்றை மிகைமுழுக்கள் என்ன? 1, 3, 5, 7 இது எல்லாத்தையும் கூட்டணும். எதை விட கம்மியா இருக்கணும்? 450 விட கம்மியாக இருக்கக்கூடிய ஒற்றை முழுக்கள். அப்ப பாருங்க, கூடுதல் SN எதை கூட்டணும்? ஒற்றை முழுக்கள் 1 பிளஸ் 3 பிளஸ் 5 பிளஸ் 7 பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் எதை விட கம்மியா இருக்கணும்? 450 விட கம்மியாக இருக்கக்கூடிய ஒற்றை முழு 449. இது எல்லாத்தையும் கூட்டணும். கூட்டலாமா? அப்ப நமக்கு என்ன வேணும்? A வேணும், D வேணும், N வேணும், L வேணும். முதல்ல N கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னால இந்த இடத்துல பாருங்க, ஏன்றது முதல் உறுப்பு, Dன்றது பொது வித்தியாசம். ரெண்டாவது உறுப்புல இருந்து முதல் உறுப்பை மைனஸ் பண்ணணும். 3ல 1 கழிச்சா 2. அதுக்கடுத்து L பாருங்க, கடைசி உறுப்பு 449. இதுல இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை நமக்கு முதல்ல தெரியணும். அதை முதல்ல கண்டுபிடிச்சலாமா? பாருங்க, என்ன ஃபார்முலா N கண்டுபிடிக்கிறதுக்கு? L மைனஸ் A பை D பிளஸ் 1. இதுக்கு பிராக்கெட் போட்டுங்க. கண்டுபிடிக்கலாமா? Lோட மதிப்பு 449 மைனஸ் ஏவோட மதிப்பு 1. டி பாருங்க, பொது வித்தியாசம் 2. இந்த பிளஸ் 1 அப்படியே வந்தோம். இதை சுருக்கலாமா? 449ல 1 கழிச்சோம்னா 448 பை 2 அப்படியே வந்துடும். பிளஸ் 1 இதை கேன்சல் பண்ணுங்க. ஓ 2 2, 2 2 4, 2 2 4, 4 2 8 ஈக்குவல் டு 224 கூட 1 கூட்டினா என்ன வரும்? 225. இதான் என்னது? உறுப்புகளின் எண்ணிக்கை. சரியா? இப்ப என்னுடைய கூடுதலை கண்டுபிடிக்க போறோம். கூடுதலுக்கு என்ன ஃபார்முலா? Sn ஈக்குவல் டு n பை 2 A பிளஸ் L. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஏன்னா நமக்கு கடைசி உறுப்பு தெரியும். உறுப்புகள் எத்தனை? 225. அப்ப S 225 ஈக்குவல் டு n பை 2. n-க்கு பதிலா 225 பை 2. A பிளஸ் L. ஏவோட மதிப்பு 1, எல்லோட மதிப்பு 449. அப்போ 1 பிளஸ் 449 ஈக்குவல் டு 225 பை 2. 1ஐயும் 449 கூட்டினா 450. இதை என்ன செய்யலாம்? கேன்சல் பண்ணுங்க. ஓ 2 2, 2 2 4, 2 2 4, மிச்சம் ஒண்ணுங்க 10, 2 10. அப்ப இங்க என்ன இருக்கு? 225 பெருக்கல் 220. 2 பெருக்கலாமா? 225 பெருக்கல் 220 பெருங்க. 5 25க்கு 5 மிச்சம் 2, 2 10, 2 கூட்டினா 12, 12க்கு 2 மிச்சம் 1, 2 10, 10 1 11. 2 கொண்டு பெருங்க. 2 10, 10க்கு 0 மிச்சம் 1, 2 2 4, 4 1 5, 2 2 4. திரும்ப 2 கொண்டு போய் இதே தான் வருமா? 0 5 4 தான் வரும். கூட்டுங்க. 5 2 இந்த இடத்துல என்ன வரும்? 6 வருமா? 5 4 9, 10, 10க்கு 0 மிச்சம் 1 5. அப்ப என்ன வருது ஆன்சர்? 50,625. இதான் என்னது? நமக்கு தேவையான கூடுதல். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.